நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவருடைய இருதயத்தில் உணர்த்தினார். இதில் பார்க்கும்போது, இந்த வசனத்தை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அதை நாம் பேசுவதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வசனம் நமக்கு பார்க்கும்போது, முன்னே எப்படி இருந்தோம், இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? தூரமாக இருந்தோம், சமீபமாக இருக்கிறோம். இடையில என்ன இணைச்சிருக்குது? இயேசுவின் ரத்தம்தான் தூரமாக இருந்த நம்மளை சமீபமாய் ஆக்கினது. எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம்தான். இதை குறித்து தான் இன்றைக்கி நாம் தியானிக்க முன் வந்திருக்கிறோம். அப்போ தூரமாக இருந்தோம், விலகி இருந்தோம், எங்கேயோ இருந்தோம். அப்பேற்பட்ட நம்மை அவர் பக்கம் திருப்பினது ஒரு காரியம், சமீபமாய் கிட்ட கொண்டு வந்தது. அப்படி எது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் இரத்தத்தினால, அந்த இரத்தம் எங்கிருந்து வந்ததுனாக்கா, சிலுவையிலிருந்து வந்தது. அப்போ சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கிறோம்னாக்கா, அவர் பக்கத்தில் வந்திருக்கிறோம். சரி, ஓகே. இந்த காரியத்தை நாம் தியானிக்கும்போது, முன்னே தூரமாக இருந்தோம், இப்போ கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ முன்னே சிலுவைக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்னாக்கா, தூரமாக இருந்தோம். சிலுவைக்கு பின்பாக நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னாக்கா, சமீபமாய் வந்திருக்கிறோம். அப்போ சமீபமாய் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நடத்தினார், தூரமாய் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நடத்தினதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது, முன்னே தூரமாக இருந்த காரியங்கள் எல்லாம் எதில் நமக்கு காண்பித்து கொடுக்குதுனாக்கா, பழைய ஏற்பாட்டில் காண்பித்து கொடுக்குது. அப்போ தூரமாக இருந்த ஜனங்கள், சிலுவைக்கு முன்பாக காணப்பட்ட ஜனங்கள், மனுக்குலம் எல்லாம் எப்படி காணப்பட்டது என்றால், மனுக்குலம் என்பதை விட ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் கூட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தால் கூட, அவங்க எப்படி இருந்தார்கள் என்றால் தூரமாக தான் இருந்ததாக சொல்லப்படுது வேதம். ஆனால் சிலுவைக்கு பின்பாக அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவரை நம்பி வந்த ஜனங்கள் எப்படியாய் காணப்படுகிறார்கள் என்றால் சமீபமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ரெண்டு ஜனங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இடையில் சிலுவை என்ன செய்தது, சிலுவையின் இரத்தம் என்ன செய்தது, சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து நம்மை அவர் பக்கம் சமீபமாய் கொண்டு வந்தது, அப்படி என்று சொல்லி பல கோணங்களில் நாம் தியானிக்க முடியும் இந்த காரியங்களை. அப்போது முன்னே என்பது சிலுவைக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலங்கள், சமீபம் என்பது சிலுவைக்கு பின்பாக புதிய ஏற்பாட்டு காலங்கள். அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகம். இடி முழக்கங்களும் மின்னல்களும், மலையின் மேல் கார் மேகமும் உண்டாயிற்று. நடுங்கினார்கள். போக புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது.
மலை முழுவதும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே காணப்படுகிற அந்த காரியம் உங்களுக்கு எல்லாமே இந்த சம்பவம் எல்லாமே தெரிந்த சம்பவம் தான். சீனாய் மலையில் ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவன் மோசே அழைத்து பேசுகிற காரியம்தான் இந்த சம்பவம். இதே இப்போ இங்கிருந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னாக்கா தூரமாக இருந்தாங்க. இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு நீங்கள் வரும்போது 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 சம்பவத்தை வைத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது சற்று ஏறக்குறைய அதிகமான செய்தி இருக்கிறதுனால இதை நான் 2ஆக பிரிக்கிறேன். இன்றைக்கி ஒரு பகுதியாகவும் இன்னொரு நாள் எனக்கு ஒரு நாள் இருக்குது, அதை இன்னொரு பகுதியாகவும் பிரித்து நான் கொடுப்பதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படியெல்லாம் ஆவியானவர் இறங்கி வரும்போது இடிமுழக்கம், சத்தம், என்னென்ன காரியங்களை இங்கே வாசித்தோமோ இதே காரியங்கள் தான் யாத்திராகமத்திலையும் சொல்லப்படுது. நம்ம வாசிக்கிற அந்த காரியத்தில் இந்த சம்பவங்கள் நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தில் பார்க்குற சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எகிப்தில் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது அங்கே பஸ்கா கொண்டாடப்பட்டு அவர்கள் அந்த கிளம்பிய அந்த எகிப்தை விட்டு கிளம்பினது முதல் கொண்டு இந்த சீனாய் மலையில் வருகிற வரைக்கும் அவர்களுக்கு எத்தனை நாள் எடுத்து கொள்ளப்பட்டது என்றால் 50 நாள் எடுத்து கொள்ளப்பட்டது. அங்கே ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டது. எகிப்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் கிளம்பின அந்த நாள் முதல் இங்கு இந்த சீனாய் மலையில் வந்து சேருகிற இந்த இடம் வரைக்கும் இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு நடந்து வந்த அந்த பாதைகள் எத்தனை நாள்கள் என்று பார்த்தால் 50 நாள் என்று சொல்லப்படுகிறது. சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல தான் இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அந்த பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் எத்தனாவது? அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து மேலே சென்ற பிறகு அவர் 50ஆவது நாள் என்ன பண்ணார்னாக்கா பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் இல்லையா? அந்த நாள் தான் என்ன நாள்? பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எகிப்திலிருந்து கிளம்பி சீனாய் மலைக்கு வருகிற வரைக்கும் 50 நாள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாள் எத்தனை நாள் சொல்லப்படுதுனாக்கா 50 நாள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த 2 அதாவது அந்த சரித்திரங்களுக்கு உள்ள காரியங்கள். அப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து தான் இந்த 2 காரியத்தை நம்ம ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இப்படி நாம் பார்க்கும்போது இந்த காரியங்கள் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இது எங்கே நடந்தது என்றால் சீனாய் மலையில் நடந்த காரியம்.
இங்கு மோசேயை தேவன் மலைக்கு மேலே அழைத்து ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் என்றால், அங்கு சொல்லப்பட தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியின் 2 கற்பலைகளை அவனிடத்தில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த கற்பலைகள் எதால் எழுதப்பட்டது? விரலினால் எழுதப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு சட்ட திட்டங்கள் எதால் எழுதி கொடுக்கப்பட்டது என்றால் விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த விரல் என்ன என்று நாம் பார்க்கும்போது இப்போ நமக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ அந்த கற்பலகைகள் தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த விரல் என்ன என்று நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்கள் வரும்போது 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்போ இங்கே என்ன சொல்லுதுனாக்கா, தேவனுடைய விரலை பற்றி என்ன சொல்லுதுனாக்கா, நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால். இப்போ இந்த சம்பவம் இன்னும் உங்களுக்கு புரியாதுன்னு நான் சப்ஜெக்ட்டுக்கு நான் போகலை. அப்போது இது ஏன் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு போகிறேன்னாக்கா, அங்கே போகும்போது தான் இது உங்களுக்கு புரியும். அங்கே சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு 2 கற்பலைகளை எதால் எழுதினார்? விரலினால் எழுதினார். அந்த விரல் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். அது லூக்காவில் என்ன சொல்லுதுனாக்கா, அந்த விரலினால் பிசாசுகளை துரத்தினது என்று சொல்லப்படுது. இதே சம்பவத்தை நீங்கள் மத்தேயுக்கு வரும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. லூக்காவில் பார்த்தோம், விரலினால் இதே சம்பவம் தான். அது விரலினால் பிசாசை துரத்தணும்னு சொல்கிறாரு. மத்தேயுல என்ன சொல்கிறாரு? ஆவியினால் பிசாசுகளை துரத்தணும்னு சொல்கிறாரு. அப்போ விரலும் ஆவியும் ஒன்று தான். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ விரல் என்று சொன்னாலும் ஆவியினால், அப்போ விரலினால் பிசாசுகளை துரத்தணும்னு சொல்லிட்டு லூக்காவில் சொல்கிறாரு. மத்தேயுல ஆவியினால் பிசாசுகளை துரத்தணும்னு சொல்கிறாரு. அப்போது சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்தது எதன் மூலியமாக எழுதி கொடுத்தார் என்றால், ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து செல்வதற்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அந்த சீனாய் மலையில் விரல் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கிறது என்றால் ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ அந்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டது என்றால், சீனாய் மலையில் 2 கற்பலகைகள் எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு பிரமாணங்கள் என்ன பண்ணுச்சுனாக்கா கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்போ நமக்கு சீனாய் மலையில் விரல் என்று சொல்லக்கூடிய எதை குறிக்குதுனாக்கா ஆவியானவரை குறிக்குது. அப்போ ஆவியானவர் எழுதி கட்டளைகளை அந்த பலகைகளை மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு நம்ம வரலாம். 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரே வந்து இறங்குறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அப்போ இது 2க்கும் இடையில் நம்ம சமீபமாய் கொண்டு போய் சேர்த்தது எது என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம்தான் என்ன பண்ணினது என்றால் நமக்கு ஆவியானவரையே பெற்று கொடுத்தது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரால் கட்டளைகளும் பிரமாணங்களும் எழுதி யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. இதே
புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த சிலுவையின் மூலமாக அதுதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் வாசிக்கலாம், யோவான் 16:7 வாசிக்கலாம். யோவான் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்து மேலே போன பிறகுதான் இந்த பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் எந்த நாள்? ஆவியானவர் இறங்கின அந்த நாள். அந்த ஆவியானவர் இறங்கின அந்த நாள் தான் நமக்கு எதன் மூலமாய் கொடுக்கப்படுகிறது என்றால் சிலுவையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. சிலுவையின் பாடுகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. சிலுவையின் இரத்தத்தினால் நாம் எப்படியாய் காணப்படுகிறோம் என்றால் சமீபமாய் காணப்படுகிறோம் தேவஜனமே. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆவியானவர் அந்த என்ன பண்ண 2 பலகைகளை எழுதி கொடுத்தாரு. இந்த சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு அந்த எழுதி கொடுத்த ஆவியானவரையே நமக்கு கொடுத்துட்டார் சிலுவையின் மூலமாக. அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலையில் பெற்றுக்கொண்ட அந்த சட்ட திட்டங்களை யார் எழுதினது என்றால் ஆவியானவர். விரல் என்பதை நம்ம எதை குறித்து நம்ம பார்த்தோம்? ஆவியானவர் எழுதி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் எழுதி கொடுத்த அந்த சட்ட திட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்களால் என்ன பண்ண முடியல? கடைபிடிக்க முடியல. அதை ஃபாலோ பண்ண முடியல. அதை ஃபாலோ பண்ண முடியாததுனால தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னாக்கா, அந்த ஆவியானவரையே நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமென்றால், அந்த தேற்றரவாளன் நம்மத்தில் கிரியை செய்ய வேண்டுமென்றால், அந்த தேற்றரவாளன் நம்மத்தில் இறங்கி வர வேண்டுமென்றால், அந்த தேற்றரவாளன் நம்மை நடத்த வேண்டுமென்றால், அந்த தேற்றரவாளன் நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமென்றால், அந்த எழுதி கொடுத்த அந்த தேற்றரவாளனையே நமக்கு கொடுக்க வேண்டுமென்றால் என்ன பண்ண வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆவது நாள் எழுந்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு தேற்றரவாளனை அனுப்ப முடியும். அந்த தேற்றரவாளனை இறங்கி வந்து அவர் சட்டங்களை எழுதி கொடுக்கிறவர் அல்ல. ஏன்னா அந்த சட்டங்களை எழுதின அந்த ஆவியானவரே நமக்குள் வரும்போது, நமக்குள் கிரியை செய்யும் போது நாம் எப்படி நடந்துவோம் என்றால் நாம் சரியான பாதையில் நடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு எல்லா புக்கையும் எழுதி கையில் கொடுத்துட்டு நீங்கள் படிச்சுக்கிங்க, ஆனால் இத்தனாம் தேதி எக்ஸாம்னு சொன்னாக்கா யாராவது படிப்பாங்களா? யாராவது நல்ல மார்க் எடுக்க முடியுமா? அப்போது அப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீனாய் மலையில் அந்த விரல் என்று தேவனுடைய விரல் என்று சொல்லக்கூடிய விரலினால் கற்பனைகளை எழுதி ஆவியானவர் அந்த விரலினால் எழுதி 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 என்ன பண்ணாருனாக்கா மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அதை அவங்களால் கடைபிடிக்க முடியல. அப்போ இதை கடைபிடிக்கணும்னாக்கா யார் வரணும்? தேற்றரவாளன் வரணும். அப்போ தேற்றரவாளன் வரணும்னாக்கா யார் சாகணும்? இயேசு சிலுவையில் சாகணும். இயேசு ரத்தம் சிந்தப்படணும். அப்போ தூரமாய் இருந்த ஜனங்கள் சமீபமாய் வர வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு மரணம் அங்கு அடைய வேண்டும். அங்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து, அதை மாத்திரம் இந்த இருக்கிற உலகத்தில் சற்று ஏறக்குறைய அநேக நாட்கள் இந்த பூமியில் காணப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ள போன பிறகுதான் என்ன பண்ண முடியும்? தேற்றரவாளன் வர முடியும். அந்த தேற்றரவாளனை தான் எதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். அந்த சிலுவை தான் இன்னைக்கு நமக்கு தேற்றரவாளனை பெற்றுக் கொடுத்து. அதான் வசனம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது, நான் போகாதிருந்தால் யார் வர முடியாது. அப்போ இயேசு போகணுன்னாக்கா என்ன பண்ணணும்? மரிக்கணும். அப்போ இயேசு
வந்த மாதிரி அப்படியே போயிட்டாக்க யார் வர முடியாது? தேற்றரவாளன் வர முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்கிற ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். உயிரோடு எழும்பதற்கு மாத்திரமல்ல, அவர் மேலே போன பிறகுதான் யார் வர முடியும்? தேற்றரவாளன் வர முடியும். அந்த தேற்றரவாளன் வரும்போது தான், அதனால தான் அங்கே சொல்லப்படுது அவர் போன உடனே. அதனால தான் நம்ம பார்த்தோம், தூரமாய் இருந்தவங்களுக்கும் சமீபமாய் இருந்தவங்களுக்கும் இடையில என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம்? கிறிஸ்துவின் ரத்தம் வந்துச்சு. அந்த கிறிஸ்துவின் ரத்தம் எதனால் வந்துச்சு? சிலுவையினால் வந்துச்சு. சிலுவையில் அந்த பாடுகள்னால் வந்தது. அப்போது பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியும் தேவச்சனமே. அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு காரியம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த சீனாய் மலையில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் விரலினால் எழுதி அப்படியே கொடுக்கப்பட்டது. அது மோசேயினால் வாசிக்கப்பட்டு அது என்ன பண்ணலைனாக்கா ஜனங்களால் சரியாய் நடத்த முடியல. அவர்கள் என்ன பண்ணாங்க? விழுந்து விழுந்து போனாங்க. ஆனால் ஆவியானவரை இறங்கி வந்து நடத்தும் போது ஜனங்கள் எப்படியாய் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது அடுத்த ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சீனாய் மலையில் அந்த தேவனுடைய வல்லமை இறங்கி வந்துச்சு இல்லையா மோசே கிட்ட இறங்கி வரும்போது என்னவாய் காணப்படுது? நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசேயோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சீனாய் மலையில் வந்த அந்த ஆவியானவர் இப்போ எங்கே போயிருக்கிறார்? சீனாய் மலையில் அடுத்த ஸ்டெப் எங்கே போயிருக்கிறாருனாக்கா, கூடார வாசலுக்குள்ளே போயிருக்கிறாரு, கூடாரத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. அப்போது இது எங்கே காணப்பட்டது என்றால், பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற எல்லா காரியமும் ஆவியானவராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஒரு காரியமும் தூரமாக தான் காணப்படுகிறதே தவிர கிட்ட காணப்படலை நமக்கு. அப்போது இங்கே கொடுக்கிற ஒரு காரியம் எல்லாமே அந்த சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த ஆவி எங்கே காணப்படுது என்றால் கூடார வாசலுக்குள்ளும் கூடாரத்துக்குள்ளும் காணப்பட்டதை தவிர ஆனால் மனிதருக்குள்ளே காணப்படலை. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த ஆவி அந்த சீனாய் மலையில் வந்த ஆவி இங்கே கூடாரத்துக்குள்ளே போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது அந்த கூடாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கூடாரத்தில் அடுத்தது எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ளே போச்சு. அப்போ இந்த ஆவி போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுக்குள்ள வரல, கையால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளே தான் போய்கொண்டு நம்மளால் பார்க்க முடியுது தேவச்சனமே. அப்போ இங்கே பார்க்கும்போது ஜனங்கள் எல்லோரும், இந்த 10ஆம் வசனம் சொல்லுதுங்களா, ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்ப கூடார வாசலில் நிற்க கண்டார். அப்போ அவங்க கிட்ட இல்லை, அது தூரமாக தான் இருக்குது. அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் எப்படியாய் காணப்படுது என்றால் கிட்ட இல்லை, தூரமாய் காணப்படுது. தூரத்திலிருந்து தான் என்ன பண்ணவங்க தரிசிக்க முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். அப்போ இது எல்லாம் சிலுவைக்கு முன்பாக காணப்படுகிற காரியங்கள் எல்லாமே தூரமாய் காணப்படுகிற காரியங்கள் எல்லாமே. எப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே வந்து சேர முடியாது, அவங்க கிட்ட நெருங்க முடியாது. எல்லா காரியமும் தூரமாய் காணப்படுகிற காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரங்களில் பணிந்து கொண்டார்கள். அப்போ இருக்கிற இடத்துல இருந்து அவங்க வீட்டிலிருந்து தேவனுடைய கூடாரத்தில் இறங்குற அந்த அக்கினியை இங்கிருந்து தான் என்ன பண்ண முடியும், அவங்க பார்க்க முடியும், அவங்க தொழுது கொள்ள முடியும். ஏன்னாக்கா கிட்ட போக முடியாது. கிட்ட போகணும்னாக்கா ஒரு பலி செலுத்தப்படணும். அந்த பலி எங்கே செலுத்தப்படணும்னாக்கா சிலுவையில் செலுத்தப்படணும். அந்த சிலுவையில் செலுத்தப்படுகிற அந்த ரத்தம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அங்கே போக முடியும். இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த அக்கினி எங்கே நிற்குதுனாக்கா கூடார வாசலுக்குள்ளே தான் நிற்கிது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது,
நீங்களே அந்த ஆலயம் சொல்லப்படுகிறது. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அக்கினி சீனாய் மலையில் வந்த அந்த பிரசன்னம், அந்த ஆவியானவர் கூடாரத்துக்குள்ளே தான் காணப்படுது. ஆனால் பழைய ஏற்பாடு வாசலில் தான் காணப்படுதே தவிர, அப்படியே இந்த புதிய ஏற்பாடுகளை நம்ம பார்க்கும்போது அது கூடாரத்தில் தங்குகிற காரியம் அல்ல, ஆலயத்துக்குள் தான். அந்த ஆலயம் எதை சொல்லுது? உங்களையும் என்னை தான் சொல்லுது அந்த ஆலயம் என்று சொல்லி. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள என்னவாய் காணப்படுகிறது என்றால் அந்த ஆவி வந்து தங்குது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசினாக்க உங்களுக்கு இன்னும் தெளிவாய் புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 8லிருந்து 11 வரைக்கும். அப்போஸ்தலர் 14. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவர்கள் உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, அப்போ பரிசுத்த பவுலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூடாரத்துக்குள்ளும் ஆலயத்துக்குள்ள தான் கிரியை செய்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்யும் போது, அதே பவுலுக்குள் கிரியை செய்யும் போது பவுலுக்குள் கிரியை செய்கிற அந்த காரியத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ பவுல் உற்று பார்க்கும்போது அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யார் காண்பித்து கொடுக்க முடியும்? ஆவியானவர் காண்பித்து கொடுத்தாதான் அந்த ஒரு மனுஷனுக்குள்ள என்ன காரியம் இருக்கிறதுன்றதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலுக்குள்ள காண்கிற அந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவுல் உற்று பார்க்கும்போது பவுல் பார்க்கல, அவளுக்குள்ள இருக்கிற யாருக்கு இது பார்க்கறது? ஆவியானவர். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, அப்போ இந்த காரியத்தை யார் காண்பித்து கொடுக்க முடியும் என்றால் ஆவியானவர் காண்பித்து கொடுக்க முடியும். அந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேகஸ்தம்பம் எங்கே இருந்துச்சுனாக்கா கூடார வாசலுக்குள்ளே இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உனக்கும் எனக்கும் சிலுவையின் மூலமாக சமீபமாக சேர்ந்த உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் நமக்குள்ள வந்து நாம் ஊழியம் செய்யும் போது, நாம் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது மற்ற மனிதர்களுக்குள்ள என்னவாய் காணப்படுகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறவர் யார் என்றால் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்குள் காணப்படுகிற ஆவிக்கும் கூடாரத்துக்குள் காணப்படுகிற ஆவியானவருக்குள்ள வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ சிலுவைக்கு முன்பாக காணப்படுகிற தூரமாயிருந்த ஜனங்களுக்குள் கிரியை செய்கிற ஆவியானவருக்கும் அதாவது சமீபமாக இருக்கிற நமக்குள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்படுகிற ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசங்கள் நம்மளால் பார்க்க முடியும். தேவச்சனமே, அப்போது தூரமாக இருந்த ஜனங்கள் எப்படியாய் பார்த்தாங்கன்றாக்கா, அவங்கவுங்க கூடாரத்துக்குள் இருந்து ஆவியானவர் பேசுகிற காரியத்தில் பார்க்க முடிஞ்சது. ஆவியானவர் அப்படி பார்த்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையை தான் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆண்டவர் பேசுகிறாரு அப்படி என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவி வரும்போது அவன் வாழ்க்கையும் சரிப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ பவுல் பார்க்கும்போது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் காணப்படும் போது அவனையும் சரிப்படுத்தி கொள்ள முடியும். அவன் போகிற இடமெல்லாம் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், அது மாத்திரமல்ல அந்த பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இருக்கிறத பவுல் சொந்த முயற்சினால் பார்க்க முடியாது, சொந்த கண்களினால் பார்க்க முடியாது, சொந்த இருதயத்தினால் பார்க்க முடியாது, சொந்த ஞானத்தினால் பார்க்க முடியாது, சொந்த அதாவது அறிவினால் பார்க்க முடியாது. இதை பார்க்கணுன்னாக்கா அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக சமீபமாய் கொண்டு போகும்போது, கிட்ட கொண்டு போகும்போது, அவருக்குள்ள கொண்டு போகும்போது, அவர் நமக்குள்ள வரும்போது, நாம் அவருக்குள்ள போகும்போது என்னவாய் காண்பித்து கொடுக்கிறது என்றால் ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறத காண்பித்து கொடுக்கிறது. ரெண்டாவது, அவனுக்குள்ள விசுவாசம் உண்டு என்று அவனுக்கு கண்டதை பார்க்க முடியும். தேவஜனமே, அப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது.
அப்போ இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் எப்படி கிடைக்கப்பட்டது என்றால் இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதுனால, இயேசு மரித்ததுனால, இயேசு மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லப்பட்டதுனால அந்த தேற்றரவாளன் வந்து அவர் ஆலயங்களில் கட்டளங்களில் கூடாரத்தில் வாசம் செய்கிறவர் அல்ல. அவர் எங்கே வாசம் செய்கிறார்னாக்கா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்வதற்கு இயேசு பலியாக வேண்டும் என்பதுதான் இந்த தேவ சித்தமாய் காணப்பட்டது போல தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே நம்ம சிலுவையின் மூலமாக வந்து அமர்ந்திருக்கிறோம் தேவ ஜனமே. அப்போது இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆவியானவர் என்னதை செஞ்சாருனாக்கா, நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வரும்போது நெகேமியாவின் புஸ்தகம் இப்படியாக சொல்லப்படும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 9:10. அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை, அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டன்னு சொல்லுது. காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இறங்கி வந்த அந்த விரல் என்று சொல்லக்கூடிய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் பார்க்கும்போது என்னவாய் காண்பித்து கொடுக்குதுனாக்கா, அவர்கள் வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட தான் வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வாசினா உங்களுக்கு நல்லா புரியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் கொஞ்ச நேரம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை தூரமாக இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுனாக்கா வழி காட்டினது. நீங்கள் இப்படி போங்க, இன்னைக்கு இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுனாக்க இதுதான் வழி என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கும். இல்லை அது புறப்பட்டு எழும்பி செல்லும்போது அதை பின்பற்றி என்ன பண்ணாக்க நடந்து போகணுமே தவிர, ஆனால் அந்த அக்கினி ஸ்தம்பமும் அந்த மேக ஸ்தம்பமும் யாருக்குள்ளே வர முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்ய முடியாது. அவர்களுக்கு வெளியில் இருந்து தான் என்ன பண்ண முடியும்னாக்கா ஒரு வழியை காட்ட முடியும் தேவ ஜனமே. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அப்போ அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுனாக்கா நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் யாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போ நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுகிற கர்த்தர். வழி காட்டுகிறவர் அல்ல, வழி நடத்துகிறவர் இவர். அப்போ சிலுவைக்கு முன்பாக தூரமாயிருந்த ஜனங்களுக்கு இந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அந்த ஆவியும் என்னவாய் காண்பித்து கொடுக்கிறது என்றால் வழியை காண்பித்து கொடுத்தது. சிலுவைக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த இரத்தம் சிந்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்து அது எப்படியாய் காணப்பட்டது என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மேலே அமர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ மேலே அமரும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். இப்போ வாசம் பண்ணுகிறேன்னா அவங்களோடு கூட தங்கி இருக்கிறேன். அப்போது இப்பேற்பட்ட தங்கி இருக்கிற ஒரு பிரசன்னம் நமக்கு எதிலிருந்து கிடைத்ததுனாக்கா சிலுவையிலிருந்து கிடைத்தது, சிலுவையின் இரத்தத்தினால் கிடைத்தது. அப்போது வாசம் பண்ணுவதற்கும் தங்கியிருப்பதற்கும் உலாவுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ வழிகாட்டுது
பழைய ஏற்பாட்டு காலம் சிலுவைக்கு முன்பாக தூர இருந்த ஜனங்களுக்கு வழி இப்படி தான் போன்னு சொல்லிட்டு வழி காண்பித்து கொடுத்தது. ஆனால் சிலுவையின் மூலமாக, சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக சமீபமாய் நம்மளை கொண்டு வந்து, இன்னும் அந்த வசனம் சமீபமாயின்னு சொல்லுது. ஆனால் இங்கே காண்பித்து கொடுக்குற அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். வாசம் பண்ணுகிறேன்னாக்கா அவங்க கூடையே தங்கியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது கூடவே தங்கியிருந்து அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? அப்போ இது எல்லாம் நமக்குள் உலாவுவதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை எப்படின்னாக்கா பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியத்தை எது ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் சிலுவை ஏற்படுத்தி கொடுத்தது. சிலுவையில் சின்ன ரத்தம் ஏற்படுத்தி கொடுத்தது. சிலுவையின் மரணம் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த சிலுவையின் மரணம் ஏற்படுத்தி கொடுத்தது என்ன கொடுத்ததுனாக்கா, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை சேருகிறவர்களையும் பிரிக்க முடியாத உலாவுகிற ஒரு வாழ்க்கை, ஐக்கியமாக இருக்கிற வாழ்க்கையை எது ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் சிலுவை ஏற்படுத்தி கொடுத்தது. சிலுவையின் ரத்தம் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னவாய் காணப்படுகிறது என்றால் அவர் ஒன்றோடு ஒன்று கலந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆவியானவரும் நாமும் கலப்பதற்கு ஒரு வழி திறந்து கொடுத்த எதுனாக்கா சிலுவை. அந்த சிலுவை தான் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்களை செய்தது. என்ன பண்ணணும்? ஆவியானவர் இறங்கி வரும்னாக்கா இயேசு சிலுவையில் மறிக்கப்பட வேண்டும், இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்கப்பட வேண்டும். இன்னொரு காரியத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் நீங்கள் வரும்போது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 26, 27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 36. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு. அப்போது இங்கே நம்ம பார்க்கிற ஒரு காரியம் புதிய ஒரு ஆவி. 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஒரு ஆவி வரணும்னாக்கா யார் மரிக்கப்படணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்படணும். அந்த புதிய ஆவி வர வேண்டும் என்றால் அவர் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தப்பட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் அந்த தேற்றரவாளன் இறங்கி வந்து நம்முடைய இருதயங்களை என்ன பண்ண முடியும்? புது இருதயமாக மாற்ற முடியும். அப்போ அந்த புதிய இருதயம் மாற்றப்படுவதற்கு, அப்போ பாருங்க, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பதற்கு யார் மரிக்கப்படணும்? இயேசு கிறிஸ்து மரிக்கப்படும் போது தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காணப்படும். அப்போது தூரமாக இருந்த ஜனங்களுக்கும் சமீபமாக இருந்த ஜனங்களுக்கும் வித்தியாசம் பார்க்க. அப்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த புதிய ஆவி வரணும்னாக்கா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம சமீபமாய் கிட்ட போகணும்னாக்கா தூரமாக இருந்த ஜனங்கள் சமீபமான இடத்திற்கு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும். மரிச்சாதான் என்ன பண்ண முடியும்னாக்கா, என் ஆவியை உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் செய்யவும் பண்ணுவேன் என்றால், அப்போ அது செய்யணும்னாக்கா சிலுவையில் ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்போ இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்தாதான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆவியானவர் இறங்கி வர முடியும். அப்போது அது மாத்திரம் அல்ல, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 16, 13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், இங்கே சொல்ல போது நிறுத்துங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அப்போது சத்திய ஆவி வரணுன்னாக்கா என்ன பண்ணப்படணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்படணும். அவர் மரித்து உயிரோடு இருந்து மேலே போனதான் அந்த ஆவி, சத்திய ஆவி என்ன பண்ண முடியும்? இறங்கி வர முடியும். அந்த சத்திய ஆவி இறங்கி, அந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை
நடத்துவார். அப்போ சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உலாவ வேண்டும் என்றால், நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். உயிரோடு எழுந்திருந்து அவர் மேலே போக வேண்டும். மேலே போகும்போது தான் அந்த சத்திய ஆவி கீழே இறங்கி வந்து உங்களையும் என்னையும் சரியான பாதையில் நடத்தி கொள்வதற்கு, நம்மை வழி காட்ட அல்ல, வழி நடத்துவதற்காக நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு நாம் போக வேண்டிய வழியை, நாம் எங்கெல்லாம் போகணுமோ, நாம் என்ன செய்ய வேண்டுமோ, நம்முடைய சுய சித்தத்தின் செய்யாதபடிக்கு ஆவியானவருடைய சித்தத்தின்படி நாம் நடத்தப்படுவதற்கு சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திலும் உங்களையும் என்னையும் நடத்த வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும். அவர் சிலுவையில் மரிக்கப்படும் போது தான் நாம் சமீபமாய் அவர்கிட்ட போக முடியும். அவர் மரிக்காத வரைக்கும் நாம் சமீபமாய் போக முடியாது. அவர் மரிக்காத வரைக்கும் நாம் தூரமாக தான் காணப்பட முடியும். அப்போ தூரமாக இருக்கிற ஜனங்களுக்கும் சமீபமாக இருக்கிற ஜனங்களுக்கும் இடையில் நிற்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரத்தத்தினுடைய வல்லமதாம் தூரமாக இருந்தவர்களை சமீபமாய் கொண்டு வந்து சேர்த்ததாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமாய் மாறுவதற்கு இயேசுவின் இரத்தம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் சமீபமாய் கிட்ட வருவதற்கு ஒரே ஒரு காரியம், அந்த இரத்தம் தான், இயேசுவின் இரத்தம் தான். அந்த இயேசுவின் இரத்தம் சிந்தப்படும் போது எதெல்லாம் தூரமாய் காணப்பட்டதோ அது எல்லாம் பக்கத்தில் அல்ல, நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் வந்தது. அந்த இரத்தம் தான் இன்றைக்கி நம்மளை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம இந்த தூரமாக இருந்த ஜனங்களைப் போல அல்ல, இன்றைக்கி ஆவியானவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய தேவனாயிருந்து, ஆலயத்தில் கூடாரத்தில் தங்குகிற தேவன் அல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளே உலாவுகிற தேவனாய் காணப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இப்படி நமக்கு காண்பித்து கொடுத்தது. அப்போது அந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கு 3 வகையான காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம் நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில் நமக்கு அந்த ஆவியா விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளை எழுதி தான் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு அந்த ஆவியானவரே நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மளை நடத்துகிற காரியத்தை நம்மளால் பார்த்தோம். 2வது காரியத்தை என்னான்னு பார்த்தோம், அந்த தேவனுடைய விரலில் எழுதப்பட்ட அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கூடாரத்துக்குள்ளும் வாசல் தான் நின்றுச்சே தவிர மனுஷனுக்குள்ளே வர முடியல. அப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையின் மூலமாக நமக்குள்ளே என்ன பண்ணுச்சுனாக்கா, அந்த ஆவி கிரியை செய்து நமக்குள்ளே உலாவுகிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. 3வது காரியம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி காட்டுனுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சமீபமாக இருக்கிற நமக்கு வழி காட்டலை. நம்ம கரத்தை பிடித்து நம்மை அழைத்து கொண்டு போய் நம்மை கரம் பிடித்து கொண்டு நம்மை நடத்துகிற ஒரு ஆவியானவரை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட அந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்குது. இன்னும் அநேக காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இன்னொரு நாள் கொடுக்கும்போது இதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம்.